ஆனால் ப்ரெக்னென்சியாக இருக்கேன். கன்சீவாக இருந்து கூட நான் வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அவருக்கு ஒன்றா ஓடி வந்தேன். இன்னைக்கு அந்த வெறி எங்களுக்கு ரத்தம், அவரோட ரத்தம் அவ்வளோதான். சீனில் பார்க்கணும், அதனால ஒரு வெறி ஆகும். அஜித்தோட இன்னொரு பக்காவாக நீட்டாக இருந்தது. வேரிஸ் பார்ட்டி, அப்புறம் இது தமிழென்றா அது ஒன்ஸ் மோர் போட்டாங்க, ட்ரிபிள் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. கத்தினே இருந்தோம். சீன் அவர் வந்தபோது அந்த பிஜிஎம் வந்தது எல்லாத்துக்குமே கத்திட்டு இருந்தோம். எல்லாருமே கத்தி தான் இருந்தோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பிஜிஎம் வருதோ எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். பாட்டு வரும்போது கத்த ஆரம்பிச்சிட்டோம். எஸ்டிஆரோட அந்த இன்ட்ரோ சீன்லேயே கத்திட்டு இருந்தோம். எஸ்டிஆர் தான் ஒஸ்தி காம்போ. அவருக்கு எப்பவுமே மாஸ் தான். ஓகே, ரீ ரிலீஸ்ல பார்க்குறப்ப எப்படி இருந்தது? நாங்கள் அப்போ பார்க்க முடியாத சான்ஸ் இப்போ பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப ஹாப்பி தான். ரிப்பீட்ஸ் போட்டாங்களா? போட்டாங்க, சாங்ஸ் 2 போட்டாங்க. இது மச்சான் மச்சான் அதை போட்டோம். அப்புறம் பாட்டு வேரிஸ் த பாட்டு சாங். திருப்பி அதே வைப் தியேட்டர்ல திரும்ப பார்க்கணும்னு தோணும். ஓகே, தேங்க்யூ. பார்க்கும்போது ஸ்க்ரீனில் ஃபுல்லாமே வைப் தான். உங்களுக்கு எல்லா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ட்ரீட், வேறு ஒன்றுமே இல்லை. அது செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் மாதிரியே எப்போவுமே இது ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லை, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரியே தான் இருந்தது. மொதல் நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சு தேங்க்ஸ். பார்த்தேன் நான் டிவியோட தேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பழைய சிம்பு பார்க்க எப்படி இருந்தது? அந்த டைமில் இருந்தது மட்டும் இப்போ பயங்கரமாக இருக்குது. நான் சின்னதில் அவங்க அப்பா ஃபேனு, அதுக்கப்புறம் எஸ்ஆர் ஃபேனு. இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ இது பக்காவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. நிறைய தடவை இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் இன்னைக்கே வந்து மறுபடியும் பார்க்குறீங்க. இன்னைக்கு அந்த வெறி எங்களுக்கு ரத்தம், அவரோட ரத்தம் அவ்வளோதான். சீனில் பார்க்கணும், அதனால ஒரு வெறி அவ்வளோதான். ஓகே, 2 சிம்பு கேரக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க? ரெண்டுமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. அஜித்தோட இன்னொரு பக்காவாக நீட்டாக இருந்தது. அது நல்லா பில்லா காலன் செம்மையாக பண்ணலாம். மாசு, பக்கா மாசு, செம்ம என்டர்டெய்னரு. வாழ்த்துக்கள். ஓகே, இந்த படத்தில் நீங்கள் என்னென்னலாம் வைப் பண்ணீங்க? இதில் வந்து வேரிஸ் த பார்ட்டி, அப்புறம் இது தமிழென்றா அது ஒன்ஸ் மோர் போட்டாங்க, ட்ரிபிள் ஒன்ஸ் மோர் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப பிடிச்ச சீன் அந்த படத்தில்? நான் ஆக்சுவலி தளபதி ஃபேனு. யுவன் சாருக்காக நான் வந்தேன். ஏன்னா அவரோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு அவரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக வைப் பண்ணீங்க தேட்டரில்? 18 வருஷத்துக்கு முன்னாடியே வைப் பண்ண படம் தான். ஸோ அதே வைப்பை ரீலீவ் பண்ணுறது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா படத்தில் பாட்டே பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஒன்ஸ் மோர் 2 வாட்டி போட்டாங்களா, கத்தினே இருந்தோம். சீன் அவர் வந்தபோது அந்த பிஜிஎம் வந்தது எல்லாத்துக்குமே கத்திட்டு இருந்தோம். எந்த சீன் ரொம்ப கத்துனீங்க? எல்லாத்துக்குமே கத்தி தான் இருந்தோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பிஜிஎம் வருதோ எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். பாட்டு வரும்போது கத்த ஆரம்பிச்சிட்டோம். எஸ்டிஆரோட அந்த இன்ட்ரோ சீன்லேயே கத்திட்டு இருந்தோம். ஓகே, 3 கெட்டப்ல இந்த படத்தில் வந்துருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கெட்டப்? எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தமிழ் க்யூட்டாக இருக்கும். சாங்ஸ்லாம் இது இப்போ ஃபேவரட் சாங் வெச்சிக்கவா சாங் ரொம்ப பிடிக்கும். மச்சான் மச்சான் எல்லா சாங்கும் பிடிக்கும், அது 2 ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே. நிறைய தடவை இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஆனாலும் இன்னைக்கு ஏன் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறீங்க? ஏன்னா அது அந்த லைக் எஸ்டிஆர், அதுதான் ஒரே விஷயம். ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப வருஷமாக அவரோட ஃபேன்கள். இந்த பாருங்க, இந்த கெட்டப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து நாங்கள் எல்லாருமே ஃபேன்கள்ஸ் தான். லைக் அவரை இந்த மன்மதனாக இருந்தாலும் சரி, வல்லவனாக இருந்தாலும் சரி, அவரை பற்றி எது இருந்தாலும் அரசன் டீசருக்கே நாங்கள் வந்து அத்தனை தடவை ரிப்பீட்டில் 1 hour டீசர் ரிப்பீட் பார்த்தவங்க. எஸ்டிஆர் இருந்தாலே அந்த இடத்துல போயிடுவோம். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? இந்த படம் ஏன்னா அது அவரோட 25th ஃபிலிம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் ரொம்ப மாஸாக பயங்கரமாக ஒரு மாஸ் ஹீரோவாக காமிச்ச ஒரு ஃபிலிம். அண்ட் அந்த டபுள் ஆக்ஷன் 2 இதில் இருக்கிறப்போ அவரை பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் அந்த உள்ளே இருக்கிற அந்த எஸ்டிஆர் கன்னிசம் யாராக இருந்தாலுமே அவர் ஃபேன் இருக்காங்களோ இல்லையோ அது வந்து வெளியே வரும். ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு மாசாக இருக்கும். வேற ஏதாவது படம் ரீரிலீஸ் பண்ணால் உங்களோட ஆப்ஷன்? எஸ்டிஆர் தான் ஒஸ்தி. ஆனால் இன்னைக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் ப்ரெக்னென்சியாக இருக்கேன். கன்சீவாக இருந்து கூட நான் வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அவருக்கு ஒன்றா ஓடி வந்தேன். வேற என்ன படம் ரீரிலீஸ் பண்ணணும் எஸ்டிஆரோட? எனக்கு வந்து காதல் அழிவதிலே பிடிக்கும். அதுலேருந்து தான் எஸ்டிஆரோட ஃபேன். ஐ லவ் சிம்பு. எஸ்டிஆர் ஏன் பிடிக்கும்? அவர் உண்மையாக இருப்பார். எதுவுமே வந்து நான் இப்படி தான், நான் சிம்பு ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஹார்ட்டட். அவர் ஓப்பனாக பேசுவார். மற்றவங்க மாதிரி உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து
கேமரா முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, அப்புறம் வந்து ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் இல்லாமல் ஓப்பனாக பேசுவார். எதுவாக இருந்தாலும் யாரும் பயப்படாமல் எது என்னன்னு பார்க்காம ஓப்பனாக பேசுவார். உண்மையாக இருப்பார், ஆனஸ்ட்டாக இருப்பார், லாயலாக இருப்பார். சிலம்பாட்டம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு சிலம்பாட்டம். சொல்லுங்க. அது இவனோட பிரைம் டேஸ்ல இந்த படம் அவர் பண்ணது. இந்த சிம்புக்கு எப்படி இருந்துச்சு அந்த சிம்புக்கு இது ஒரு அதை எப்படி சொல்றது, இதுல இருக்கிற எந்த பாட்டுமே போர் அடிக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. யுவன் சிம்பு காம்போ ஆசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லா சாங்க்குமே செம்மையாக ஆடிட்டு இருந்தோம். வச்ச சாங்ல இருந்து தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா வரைக்கும் எல்லாத்துக்குமே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சிம்புனாலே மாஸ். ஸோ இது சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி சிம்பு மேல வந்து ஆன்லைன்ல வந்து சில விமர்சனங்கள் இருக்கும், ஒரு ரசிகர்கள் வந்து அவர் திட்டுறாங்க, சரியா படம் பண்ணல அப்படின்னு. இது நாட் ஓன்லி சிம்பு, யாரா இருந்தாலுமே, அதாவது நம்ம வளர்ச்சியை பார்த்து சில பேர் பேசதான் செய்வாங்க இல்லையா. ஸோ சிம்பு மேலே ஏறிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம். சிம்பு பேசுறவங்க பேசிட்ட விமர்சனம், பட் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் ஃபேன் பேஸ். அவர் படம் பண்ணாலும் சரி படம் பண்ணலனாலும் சரி, ஃபேன் பேஸ் இஸ் அ ஃபேன் பேஸ். அவர் பண்ணலனாலுமே நாங்கள் அவருக்காக நிற்போம். அதுதான் சிம்பு. என்ன படமாக இருந்தாலும் ஓகே தானா, என்ன படமாக இருந்தாலும் சிம்பு அது ஒரு மாஸ் மூவி. வர எந்த படமாக இருந்தாலும் நாங்கள் போர் அடிக்காமல் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சு மூவி எல்லாமே. கண்டிப்பாக கொடுப்பாரு. அவரோட இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா, கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. கம்பேக் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு, இன்னும் வந்து ஒரு படம் மாஸாக கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். வெயிட்டிங் ஃபார் தட். ஆசம் ப்ரோ, வேறு லெவல் வைப்பு, மரணமாக இருந்துச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. டிவியில் பார்த்துருப்போம். பார்க்கல. அப்போ நான் ரொம்ப குட்டியில், ஸோ அதனால் வீட்லேயும் கூட்டிகிட்டு போகல. ஸோ அதனால் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி சிம்பு யுவன், அதாவது யுவனோட காம்போல இருந்த காம்போ எப்படி இருந்துச்சு அந்த தியேட்டர்ல அந்த வைப் எல்லாம்? ஐயோ, நாங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஸோ தள்ளுமுள்ளாக இருந்துச்சு, பட் ஸ்டில் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், சிம்புவை பொறுத்து சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடிப்பாங்க இந்த சென்ஸ் ரொம்ப கலாய்ப்பாங்க, ஒரு படமே பண்ண மாட்டாரு. சிம்புக்கு சொல்றீங்களா? அவங்க ஃபேன்ஸே போட்டு அடிப்பாங்கன்னு ஒரு அப்படிலாம் இல்லையே ப்ரோ. அவரோட ஹார்ட் கோரான ஃபேன்ஸ் யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ சிம்பு ஃபேனாக வந்து அவர் வேறு லெவல் வந்து கிரேஸு. அவர் போல்ட்னஸாக இருக்கட்டும், அவரோட ஜென்யூனிட்டியாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் டான்ஸ் வந்து வேறு லெவல் சிம்பு. பட் கமலஹாசனுக்கு அடுத்து அவர் தான். ஸோ ஆல் இன் ஆல் அழகுராஜான்னு சொல்லப்போனால். ஸோ அதெல்லாம் தாண்டி அவரோட பர்சனலோட ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதனால தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் சைன் பண்ணுற அனௌன்ஸ் பண்ணுற படங்களோட அவர் ட்ராப் ஆகிற படங்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஃபேனாக அது எப்படி பார்க்குறீங்க? சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் ப்ரோ. ஆஸ் எ ஃபேனாக அவர் வந்து என்ன படம் பண்ணாலும் அது ஃப்ளாப் ஆகுதோ இதாகுதோ என்னன்னாலும் நாங்கள் நிற்போம். ஜெனுவனாக இருக்க ஒரு ஹார்ட் தான். ஸோ ஆஸ் அதுதான் ஜெனுவனாக இருக்குது, போல்ட்னஸ்ஸு அதெல்லாம் தான். ஸோ வேறு எந்த சிம்பு படம் ரிலீஸ் பண்ணால் இது ஒஸ்தி பண்ணால் நல்லாயிருக்கும். புரியல. ஒஸ்தி ஏன் எல்லாரும் ஒஸ்தி? நிறைய பேர் ஒஸ்தி சொன்னாங்க, ஏன் ஒஸ்தி? போலீஸோட அட்டாயர் இல்லையா, ஸோ அது வந்து மாசாக இருப்பார். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஏன் அச்சம் என்பது மடமே, அது என்ன படம்? அச்சம் என்பது மடம், அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு அது பர்சனலாக அது பிடிக்கும். அந்த மாதிரி படங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்க. அது தெரியல. ஸோ இது ரொம்ப முன்னாடி இருக்க படம்ன்றனால மேபி இப்போ வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ என்னவோ, அதுதான் ரீசன். சரி, ஓகே.